இந்த மாதிரி நடக்கிறனால சொசைட்டியில் வந்து பொண்ணுங்களை விடவே ரொம்ப பயமாக இருக்குது சார். காளான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். காளான் சாப்பிட்டுட்டு காலேஜ் பொண்ணுங்களாம் போயிட்டு இருந்தாங்க. போயிட்டுக்கப்ப இந்த அரெஸ்ட் பண்ண அந்த சார் வந்து அந்த பொண்ணுக்கு அப்சர்வ் பண்ண தெரியல. திடீர்னு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இல்லை. நான் பார்த்துட்டு அடிச்சு பார்க்கில் போட்டு அடித்தேன். அடிச்சதுக்கப்புறம் சார் எல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். அந்த அன்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார். அவ்வளோதான். இந்த மாதிரி நடக்கிறனால சொசைட்டியில் வந்து பொண்ணுங்களை விடவே ரொம்ப பயமாக இருக்குது சார். எல்லாரும் பார்த்தாங்களே தவிர ஒரு அடிக்கணுங்கிற எண்ணம் வரல அவங்களுக்கு. எனக்கு வந்து அந்த பொண்ணை அப்சர்வ் பண்ணவே ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன் அப்படிலாம் வந்து ஒரு வெல்ஃபேர் இல்லாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் நிறைய பொண்ணுங்களை வெளியில கொண்டு வரணும். நிறைய கற்றுக் கொடுக்கணும். பார்த்தா அடிக்க தரணும். தப்புனா தட்டி கேட்க தெரியும். அது ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி. அது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை செஞ்சுட்டேன் சார். எங்க இருந்து அந்த பொண்ணு வந்துகிட்டு இருந்தாங்க? அவங்க கேகேசி காலேஜ்ல படிச்சு காலேஜ் ஓவர் ஆன டைமுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துருக்காங்க. அவன் போதையில எல்லாம் இல்லை சார். போதையில இருந்தாலும் தெளிவா பண்ணான் சார். பண்ணிட்டு திரும்பி அந்த பொண்ணுகிட்ட அரெஸ்ட் பண்ண தான் போனான். நான் அது முன்னாடி வந்து அவங்கள காப்பாற்றிட்டேன். ஸோ அந்த பொண்ணை யார் என்னன்னு நான் சொல்ல வரேன். அவங்க கேகேசியில தான் படிக்கிறாங்க. பட் இந்த மாதிரி நடக்கிற இந்த இடத்துல இன்னும் பாதுகாப்பு அதிகம் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க என்ன இருக்கீங்க சார்? நீங்க என்ன இருக்கீங்க சார்? நான் வந்து 2 வீலர் சொல்லி கொடுத்துருக்கேன் சார். எனக்கு வந்து நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன். மதரா நான் பண்ண வேண்டியதை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.